வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையலில் நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் தொக்கு தயிர் சாதம் எல்லாருக்கும் செய்ய தெரியும். என்ன தயிர் சாதம் நினைக்காதீங்க. நெல்லிக்காய் தொக்கு கூட தயிர் சாதத்துக்கு நெல்லிக்காய் தொக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தயிர் சாதமும் செய்ய போகிறோம். அதவே சேர்த்து அப்படியே வீடியோ எடுத்துடலான்ட்டு வாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இதில் வேறு எந்த ப்ரிசர்வேஷனும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே தயிர் சாதமும் நெல்லிக்காய் தொக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை சாப்பிடவா கூப்பிடுற மாதிரி இருக்குது. அப்படி எச்சு ஊறும். அது என்ன பாட்டு? அது அந்த பாட்டு மாதிரி ஞாபகம் வருது நமக்கு. என்ன பாட்டு? ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, இப்போ நெல்லிக்காவை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. கழுவிட்டு நல்லா ஒரு சும்மா வெறுமனே துணி வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். முதல்ல தண்ணி கொதிக்கட்டும் நமக்கு. இப்போ இட்லி குண்டானில் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம நெல்லிக்காய் வச்சிடலாம். பீஸ் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 11 நெல்லிக்காய் வருது. கிலோ கணக்கில் 1/4 கிலோ. இது அப்படியே நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு நெல்லிக்காய். இதை மாதிரி நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம நெல்லிக்காயிலேருந்து எல்லா கொட்டையும் எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இதை மாதிரி நல்லா நம்ம கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக. இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நமக்கு ஃபஸ்ட்டு பொரியட்டும். இப்போ கடுகு நமக்கு லேசாக பொரிஞ்சுட்டே இருக்கு பாருங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை மாதிரி இடிக்கிறதுல இல்லை நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் போட்டு ஒரு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு நெல்லிக்காய் தொக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இந்த கடாயில் தொக்குக்கு பார்த்திங்கன்னா ஊறுக்காய் தொக்குக்குள்ள நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஊறுக்காய்க்கு தொக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச நெல்லிக்காய் விழுதை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேங்க நான். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற எல்லா நெல்லிக்காய் விழுதையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டோம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஒரு 3 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வெறுமிளகாத்தூள் 4 ஸ்பூனாக சேர்த்துருக்கேங்க. நல்லா இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கிறேன்.
இந்த ஊறுகாய்க்கு தொக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா உப்பு, நல்லெண்ணெய், கடுகு இதுதான் நமக்கு வந்து ப்ரிசர்வேஷன். நம்ம இதில் வேறு எந்த ப்ரிசர்வேஷனும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் இது தாங்க ப்ரிசர்வேஷன். இது பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வரணும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சுருளை வதக்கிக்கணும். நம்ம விட்டுருக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ தயிர் சாதம் வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதுக்கு அரிசியை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் குக்கரில் வைக்க போகிறேன். டைரெக்டாக வைக்கல, குக்கருக்குள்ளே இந்த பாத்திரத்தை வைக்க போகிறேன். தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் குக்கருக்குள்ளே, அதில் தான் வைக்க போகிறேன். இப்போ நல்லா நமக்கு சாதம் விசில் வச்சு நான் ஒரு 3 விசில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தை நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு, எப்பயுமே 1க்கு 2 சாதம் 2 அளவு வைப்போம் தண்ணி. ஆனால் நான் வந்து தயிர் சாதத்துக்காக ஒரு கிளாஸ் கூட வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா கொஞ்சம் குலைவாக இருக்கும். அப்படியே ஒரு கரண்டி வச்சு லேசாக ஒரு சூட்லேயே மசிச்சிட்டோம்னா நல்லா இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது. திரும்பி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். திரும்பி ஒரு கரண்டி அளவுக்கு திரும்பி 4 கரண்டி மொத்தமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருலாங்க. ஒரு கலந்து விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பொடியில் வந்து நான் இப்போ 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இந்த பொடியை நம்ம அப்படியே ஊறுகாய் செய்கிறதுக்கெலாம் எடுத்து வச்சுட்டோம்னா திரும்பி ஊறுகாய் இந்த மாதிரி தொக்கு செய்யும்போதோ ஊறுகாய் செய்யும்போதோ இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடுகும் வெந்தய பொடியும். இப்போ இந்த சாதத்தில் நம்ம பால் சேர்த்துடலாங்க. பால் சேர்த்துட்டு நல்லா சூடாக கலந்துடலாம். அப்போ தான் வந்து நமக்கு சாதம் இல்லைன்னா நமக்கு அங்கங்கே கட்டி ஆகிடும். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே பால் சேர்த்து கலந்து வச்சிட்டோம்னா நல்லா தளன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இது நல்லா ஆற வச்சிடணும். இப்போ தயிர் சாதம் தாளித்து சேர்த்துடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியுதுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆப்ஷன். இப்போ கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் அவங்களால வந்து பல்லில் வந்து கடலைப்பருப்பு ஆப்பிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, இஞ்சி துருவல், பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வதக்கிடலாம். பால் ஊற்றி நான் வச்சுருந்தேன் இல்லைங்க, அது சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. நம்ம தாளித்து சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுருவோம். இப்போ வீட்டிலே தயிர் உரக்குத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தயிர் சேர்த்துடலாம். சாதம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் வந்து உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்குதுன்னா தயிர் கம்மியாக சேர்த்துக்குங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே. நெல்லிக்காய் தொக்கை பார்த்திங்கன்னா பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஈரமே இல்லாமல் நமக்கு நல்லா சுத்தமாக நல்லா காஞ்சி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே தயிர் சாதமும் நெல்லிக்காய் தொக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை சாப்பிடவா கூப்பிடுற மாதிரி இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தயிர் சாதமும் ஒரு ஊறுகாவும் இருந்தால் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் இந்த ஊறுகாவும் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.